வணக்கம். அமைதியான ஒரு விவசாய பூமி, உலகமே உற்று நோக்கும் ஒரு மாபெரும் தொழில் நகரமா மாறப்போற கதையை அலசும் இந்த சிறப்பு தொகுப்பிற்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது இயற்கை வளங்களுக்கும் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்துக்கும் இடையே நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான சந்திப்பை பத்தி தான். ஒரு சாதாரண விவசாய நிலத்திலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நோக்கிய ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை வாங்க விரிவாக பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல தலைமுறைகளா நீங்க அமைதியா விவசாயம் செஞ்சுட்டு வர்ற உங்க கிராமத்து மண்ணுக்கு அடியில பல பில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரும் புதையல் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதத்தான் இப்போ மேற்கு ஆப்பிரிக்கன் நாடான ஐவரி கோஸ்டில் உள்ள புன்கானி மண்டலத்தை சேர்ந்த டொரோப்போ அப்படிங்கிற ஒரு சின்ன கிராம மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த எதிர்பாராத திருப்பம் அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கையும் மனநிலையும் எப்படி தலைகீழா மாத்திருக்குன்னு கொஞ்சம் சிந்திட்டு பாருங்க. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். விவசாய நிலத்திற்கு அடியில் புதையல். அங்க உண்மையிலே என்னதான் கண்டுபிடிச்சாங்க? இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான நம்பர் 100 டன். ஆமாங்க, டோரப்போ கிராமத்தோட விவசாய நிலங்களுக்கு அடியில சுமார் 100 டன்னுக்கும் அதிகமான, அதாவது 3.2 மில்லியன் அவுன்ஸ் தங்கம் புதைஞ்சு கிடக்கிறது அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது ஏதோ சாதாரணமா கிடைக்கிற சின்ன கண்டுபிடிப்பு இல்ல, ஒரு நாட்டோட பொருளாதார தலைவிதியே ஒட்டுமொத்தமா மாத்தக்கூடிய அளவிலான ஒரு மாபெரும் தங்க புதையல். பொதுவா ஐவரி கோஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே உலக நாடுகளுக்கு ஞாபகம் வர்றது அவங்களோட கொக்கோ விவசாயம் தாங்க. ஆனா இந்த டோரோப்போ தங்கச் சுரங்கம் அந்த நாட்டோட அடையாளத்தையே முற்றிலுமா மாத்த போகுது. கொக்கோ ஏற்றுமதியில கொடிகட்டி பறந்த ஒரு நாடு இப்போ தங்க உற்பத்தியில தன்னோட முழு கவனத்தையும் திருப்பியிருக்கு. இது அந்த நாட்டோட பொருளாதார வரலாறுல ஏற்பட போற ஒரு மிக முக்கியமான மாற்றங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இரண்டாவது பகுதி, செயற்கைக்கோள்கள் கண்டுபிடித்த தங்கம். சரி, மண்ணுக்கடியில் இருந்த இந்த மர்மத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். இங்கதான் ஏர்பார்ன் காமாரே ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் உள்ள வருது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, செயற்கைக்கோள் மற்றும் வான்வழி கதிர்வீச்சு அளவீடுகளை பயன்படுத்தி பூமிக்கடியில மறைஞ்சிருக்கிற புவியியல் அமைப்புகளை ரொம்ப துல்லியமா வரைபடமாக்குற ஒரு முறை இது. ரென்னஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த புவியியல் ஆய்வாளர் டியான்ஜேடே எர்வேசியாக்னே தலைமையிலான குழு சாதாரண மண்வெட்டிகளால கண்டுபிடிக்க முடியாத இந்த ரகசியத்தை இந்த மாபெரும் நவீன தொழில்நுட்பம் மூலமா தான் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இது ஏதோ காத்துவாக்குல வந்த வதந்தி இல்லைங்க. இந்த கண்டுபிடிப்போட முழுமையான அறிவியல் சான்றுகள் உலக அளவில் புகழ்பெற்ற ஜேர்னல் ஆஃப் ஆப்பிரிக்கன் எர்த் சயின்சஸ் அப்படிங்கிற அறிவியல் இதழ்ல அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்டிருக்கு. இதனால தான் சும்மா சொல்லக்கூடாது, உலகெங்கிலும் உள்ள மிகப்பெரிய புவியியல் வல்லுநர்களும் சுரங்க ஆய்வாளர்களும் இப்ப தங்களோட பார்வையை டொரோப்போ பகுதியை நோக்கி திருப்பி இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நம்ம கவனிக்கணும். பல தலைமுறைகளா ரொம்ப அமைதியான ஒரு விவசாய கிராமமா இருந்த டோரோப்போ அடுத்த 20 வருஷங்களுக்கு ஒரு மாபெரும் தொழில்துறை தங்க சுரங்கமா மாறப்போகுது. விவசாயம் செஞ்ச நிலத்துல இப்ப மாபெரும் இயந்திரங்கள் வேலை செய்ய போகுது. இந்த இரண்டு துருவங்களுக்கு இடையிலான மாற்றம் அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கையிலும் சரி, சுற்றியுள்ள நிலப்பரப்பிலையும் சரி எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். பகுதி 3, $500 பில்லியன் திட்டம். இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு எப்படி உலகளாவிய நிதி முதலீடா மாறுதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு மெகா ப்ராஜெக்டும் கோடிக்கணக்கில் முதலீட்டை பெறறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சோதனையை கடக்கணும். அதுக்கு பேரு தான் டெஃபினிட்டிவ் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. அதாவது ஒரு சுரங்கத்தோட வடிவமைப்பு, செலவு மற்றும் வருமானம் இது எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமாக கணக்கிடுற ஒரு விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை. 2024 வெளியான இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு சராசரியா வருஷத்துக்கு 1,67,000 அவுன்ஸ் தங்கம் இங்க உற்பத்தி செய்யப்படும்னு ரொம்ப ஆணித்தரமா உறுதி செஞ்சிருக்கு. தங்கச் சுரங்கத்துறையில லாபத்தை தீர்மானிக்கிற மிக முக்கியமான நம்பர் இதுதாங்க, $1047. இத ஆல் இன் சஸ்டைனிங் காஸ்ட் அப்படின்னு துறையில சொல்லுவாங்க. ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, ஒரு அவுன்ஸ் தங்கத்தை வெட்டி எடுத்து அதை சுத்திகரிச்சு அந்த சுரங்கத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு ஆகிற ஒட்டுமொத்த செலவு இதுதான். உலக மார்க்கெட்ல இப்போ இருக்கிற தங்கத்தோட விலையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த செலவு ரொம்ப குறைவு. அதனால இந்த சுரங்கம் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்குங்கிறது தெளிவா நிரூபணம் ஆயிருக்கு. இப்படி லாபம் கொட்டும்னு தெரிஞ்ச உடனே என்ன நடக்கும்? ரெசல்யூட் மைனிங் அப்படிங்கிற நிறுவனம் சுமார் $500 மில்லியன் இந்த திட்டத்துல முதலீடு செய்ய முன் வந்திருக்காங்க. உள்ளூர் நாணய மதிப்புல சொல்லணும்னா கிட்டத்தட்ட 300 பில்லியன் CFA பிராங்குகள். ஒரு சின்ன கிராமத்துல இது எவ்வளோ பிரமாண்டமான முதலீடுன்னு நினைச்சு பாருங்க. சரி, இந்த திட்டம் இப்போ எந்த கட்டத்துல இருக்கு? ஜூன் 2024லயே இதுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி கிடைச்சிருச்சு. நாம இப்போ நெருங்கிட்டு இருக்கிற 2026ஆம் ஆண்டோட முற்பகுதியில இதற்கான பிரம்மாண்ட கட்டுமான பணிகள் தடபுடலா தொடங்க உள்ளது. 2 வருஷம் தீவிரமான கட்டுமானத்துக்கு பிறகு சரியா 2028ஆம் ஆண்டுல இங்கிருந்து முதல் தங்கம் அதிகாரப்பூர்வமா உற்பத்தி செய்யப்பட போகுது. இது எவ்வளவு கச்சிதமான தர்க்கரீதியான திட்டமிடல்னு பாருங்க. பகுதி 4, உள்ளூர் பொருளாதாரத்தை மாற்றுதல்.
இந்த $500 பில்லியன் திட்டம் சாதாரண மக்களோட வாழ்க்கையில நிஜமா என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? ரெசல்யூட் மைனிங் நிறுவனத்தோட சிஇஓ கிறிஸ் ஈகர் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. முதல் கட்ட உற்பத்தி தொடங்கும் போதே நாடு கிட்டப்பட்ட 300 பில்லியன் FCFA வரி வருவாயை பெற முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய நிதி வரவு. இந்த வரி வருவாய் மட்டும் சரியா பயன்படுத்தப்பட்டா அந்த பிராந்தியத்தோட அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகி ஒரு மாபெரும் வளர்ச்சி ஏற்படும். இந்த பிரம்மாண்டமான திட்டம் எப்படி மக்களோட நல்வாழ்வா மாறும்னு படிப்படியா பார்க்கலாம். முதல்ல ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிற அந்த மண்டலத்துல சுமார் 3000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் கிடைக்க போகுது. இரண்டாவதா, போக்குவரத்து, உணவு சப்ளைன்னு மறைமுகமாக ஒரு 10,000 பேருக்கு புதுசா வேலைவாய்ப்புகள் உருவாகும். மூன்றாவதா, இந்த திட்டத்தோட ஒரு பகுதியா அந்த ஊருக்கு தேவையான புதிய தரமான சாலைகள், நவீன மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் கட்டமைக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐவரி கோஸ்ட் நாட்டை பொறுத்த வாய்க்கும் இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் தான் சொல்லணும். 2015ல வெறும் 24 டன்னா இருந்த அவங்களோட தங்க உற்பத்தி 2023ல 51 டன்னா கிடுகிடுன்னு உயர்ந்தது. இப்போ 2030ஆம் ஆண்டுக்குள்ள வருஷத்துக்கு 100 டன் தங்கம் உற்பத்தி செய்யணும்னு ஒரு மாபெரும் இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த பிரம்மாண்டமான இலக்கை அவங்க எட்டுறதுக்கு இந்த டோரோப்போ சுரங்கம் தான் மிக முக்கியமான ஆணிவேரா இருக்க போகுது. பகுதி 5 சவால்களும் நிஜங்களும். நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இவ்ளோ பெரிய திட்டத்துல கண்டிப்பா சில சிக்கல்களும் இருக்கும் இல்லையா? அத பத்தி பாப்போம். இந்த மெகா திட்டம் எதிர்கொள்ள போக முக்கியமான 3 சவால்கள் என்னென்ன தெரியுமா? 1, இந்த சுரங்கம் புர்கினா பாசோ நாட்டு எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கிறதால எல்லையோர பாதுகாப்பை உறுதி செய்யறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் சவாலா இருக்கும். 2, தங்கத்தை பிரித்தெடுக்க அதிக அளவு தண்ணீர் தேவைப்படும். அதனால நிலத்தடி நீரும் பக்கத்துல ஓடுற ஆறுகளும் மாசுபடாம இருக்கிறத உறுதி செஞ்சாகணும். 3, பல தலைமுறைகளா அங்க பாரம்பரியமா சின்ன அளவுல தங்கம் தோண்டி வாழ்ந்து வர்ற உள்ளூர் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம இருக்க சரியான மாற்று ஏற்பாடுகளை செய்யணும். இந்த சவால்களை அரசாங்கமும் அந்த நிறுவனமும் ரொம்ப கவனமா கையாண்டாகணும். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்யறேன். இந்த நவீன கால தங்க வேட்டை டோரோப்போ அப்படிங்கிற ஒரு சின்ன விவசாய கிராமத்தை நிலையான ஒரு உலகத்தரம் வாய்ந்த தொழில் நகரமா மாத்துமா, இல்ல இதுல இருக்கிற சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் அந்த தங்கத்தோட மினுமினுப்பையே மங்கச் செஞ்சிடுமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இந்த சுவாரஸ்யமான பயணத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தொடர்ந்து கவனிப்போம். வேறொரு ஆழமான அலசல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.